ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் வச்சு ஒரு ரெசிபி போட்டிருக்கோங்க. இந்த ரெசிபி வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சோன்னு ஒரு இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பாவக்காயை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கூட நைஸாகவும் நம்ம கட் பண்ணலாம். இப்படியே கட் பண்ணாலுமே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். இதை வந்து நான் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதையும் போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும். நம்ம எண்ணெயிலே வதக்கும் போதே அது பாதி அளவு வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது நம்ம அந்த எண்ணெயிலே கொஞ்சம் ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இதிலே நம்ம மூடி போட்டு கூட மூடி நம்ம வதக்கி வேக வச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், இந்த மசாலாலாம் நம்ம 1 பை 1 சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக நம்ம வதக்கணும். அதுதான் இப்போ பெரிய விஷயம். ஏன்னா வதக்கும் போதே அதில் உள்ள அந்த கசப்பு தன்மையெல்லாம் போயிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் கண்டிப்பாக போடணும். மஞ்சத்தூள் வந்து நம்ம எல்லா டிஷ்ஷுக்குமே மஞ்சத்தூள் போடணும். அது வந்து ஒரு கிருமி நாசினி. அதனால் கண்டிப்பாக மஞ்சத்தூள் போடணும். போட்டுட்டு மஞ்சத்தூள்லாம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது, கடையில் வாங்குறத விட. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். எல்லா இடத்துலையும் மிளகாத்தூள் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு லேசாக தண்ணி தெளிச்சிட்டு கூட நம்ம தண்ணி தெளித்து மூடி போட்டு மூடி வேக வச்சோம்னா நல்லா வெந்து வந்துடும். தேவைப்பட்டால் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் தக்காளி எதுவும் போடல. சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஈஸியான ஒரு மெத்தடு தான். நம்ம நல்லா வதங்கி கொஞ்சம் அதனோட குவான்டிட்டி குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டே நிறைய இருக்கும்போதே சேர்த்துட்டோம்னா உப்பு கூடிடும். அதனால உப்பை கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் வதங்கி நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு கடைசியில் கருவேப்பிலை தூவி இறக்கிக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. ஈஸியான டிஷ் தான். அதே மாதிரி இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக பாவக்காயெல்லாம் நம்ம வந்து அப்பப்போ இடையில சேர்த்துக்க தான் வேணும். நல்லா வெந்து வர்றதுக்கு அப்பப்போ கொஞ்சம் தண்ணி தான் தெளிச்சிருக்கேன். லேசாக கொஞ்சம் தண்ணி தெளித்து அந்த எண்ணெயோடு சேர்ந்து வெந்து வரும்போது சூப்பராக வெந்து வந்துடும் நம்மளுக்கு. இது வந்து நம்ம சாம்பார் சாதத்துக்கோ தயிர் சாதத்துக்கோ எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது ஒன்றும் இல்லை. நம்ம டக்குன்னு ஒரு சமையல் செய்யணும் அப்படின்னா இது என்ன 10 நிமிஷம் தானே. காய் வெட்டினா போதும். ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சு விட்லாம். கடைசியில் கருவேப்பிலை தூவிட்டு நம்ம இந்த மாதிரி இறக்குறோம்னா செமையாக இருக்குங்க. சூப்பரான பாவக்காய் வறுவல் ரெடி.